கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக இந்த புதிய ஆண்டில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை, தொழில்கள், ஊழியம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பெருக்கமும் கிருபையும் பலுகி பெருகுவதாக மனதார உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த ஆண்டுக்கான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:9. நான் அவர்களுக்கு அருளிச் செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று. அன்பானவர்களே, இந்த வருடம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதுவரை கொடுத்திராத பல நன்மைகளையும் சமாதானத்தையும் கொடுக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த சமாதானமும் இந்த நன்மையும் எப்படிப்பட்டதாக இருக்கு என்றால், அருமையானவர்களே, சத்துருக்களே நம்மை பார்த்து பயந்து நடுங்குகிற அளவுக்கு இந்த சமாதானமும் இந்த நன்மையும் இருக்குமாம். அன்பானவர்களே, வேதத்தில் எத்தனையோ விதமான நன்மைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாய் விவரித்து சொல்வதற்கு நேரமில்லை. ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை நன்மைகளும் அவர் இந்த வருஷத்தில் கொடுக்கும் பட்சத்தில், அதே போல் அவருக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை நமக்கு கொடுக்கும் பட்சத்தில், நம்மை சுற்றி இருக்கிற பகைவர்கள் அல்லது நம்மை சுற்றி இருக்கிற பொதுமக்கள்கள் நம்மை கண்டு, அதாவது கர்த்தரால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மையையும் சமாதானத்தை கண்டு பயந்து நடுங்குவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, அப்போ இந்த பிறந்ததான இந்த வருஷம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, கர்த்தர் அருளும் நன்மையை புசிக்கிற வருடமாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை அனுபவிக்கிற வருஷமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு. அதே போல் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இல்லை, நான் கொடுக்கிற சமாதானம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நன்மையும் சமாதானமும் இந்த ஆண்டில் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் அனுபவிக்க போகிறோம். அது நிமித்தம் நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும். அடுத்த எல்லைக்குள்ளே நாம் போவதற்கு அவர் கொடுத்த சமாதானம் நமக்கு பெரிதாக இருக்கும். ஆகவே இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப தேவையானது சமாதானம், அதே போல் நன்மை. ஆகவே இவை இரண்டு கண்களைப் போல கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டில் கொடுத்திருக்கிறார். இதை மனதுக்குள்ளே வைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். நன்றி சொல்ல மெய்யாகவே நமக்குள்ள ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியும். இந்த நன்மையில் ஒரு பெருக்கம், சமாதானத்தில் ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியும். இவையெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்புகளுக்கும் ஊழியத்துக்கும் அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். அன்பானவர்களே, இந்த ஆண்டு ஒரு நன்மையின் ஆண்டு, சமாதானத்தின் ஆண்டு, சத்துருக்கள் நம்மை கண்டு பயந்து நடுங்கிற ஆண்டு. உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கையின்படியே கர்த்தாவே, எங்கள் வாழ்விலே நீர் கொடுக்கிற நன்மையையும் சமாதானத்தை நாங்கள் பெற்று சுக வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு வாக்கை கொடுத்து அனுமதித்திருக்கிறேன். நீங்கள் சொன்னபடியே எங்கள் வாழ்விலே அப்படிப்பட்ட நன்மையும் சமாதானம் எங்கள் வாழ்விலே பழுகி பெருகி சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்கத்தக்க அதிசயங்களை அற்புதங்களையும் எங்கள் வாழ்விலே செய்து கர்த்தர் எங்களோடு இருக்கிறதை ஆண்டவரை மீண்டும் ஒரு விசை உணரச் செய்கிறீர். அதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் சமாதானம் சந்தோஷம் நதியை போல பழுகி பெருகட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.